உங்க குடும்பத்துக்கு ஒரு 10,00,000 வேணுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். கள்ளக்குறிச்சிக்கு போங்க. கள்ள சாராயம் குடிங்க. இறந்து போனவங்க குடும்பத்துக்கு நம்ம விடியல் அரசு தலா 10,00,000 குடுக்குறாங்க. தப்பா நெனச்சுக்க வேண்டாம். இந்த மாரி பேசுற நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். இத வச்சு நீங்க கணிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற கன்டென்ட் என்னன்னு. கன்டென்ட் சொல்றத விட இது ஒரு துயர சம்பவம்னே சொல்லலாம். கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல விஷசாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 38க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்கங்க. இதுல 82க்கும் மேற்பட்டோர் சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அனுமதி செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதனாலே மேபி இறந்தவங்களுடைய எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா நம்மளுடைய எண்ணம் எல்லாம் அந்த எண்ணிக்கை கூடிறக்கூடாதுன்னு தான். ஆப்வியஸ்லி அப்படிதான் இருக்கணும். இன்னொரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, இதுல 67க்கும் மேற்பட்டவங்க ஆண்களா இருந்திருக்காங்க. இதுல குறிப்பா 6 பெண்களும் இருந்திருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இனத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க. பெரும்பாலான பாதிக்கப்பட்டவங்கள்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, லேபருங்க. அதாவது தினக்கூலி செய்றவங்க, தினத்தொழிலாளிங்க இவங்க தாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷச்சாராய சம்பவங்கள்ல அதிகப்படியா ஏன் கூலி தொழிலாளிகள், தினத்தொழிலாளிகள் மட்டும் பாதிக்கப்படுறாங்க? இத என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன நியூஸ் பார்த்தோமா, ஒரு இரங்கல் தெரிவிச்சோமா, ஐயோ இப்படி ஆயிட்டு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, பேசினோமா, அடுத்த நியூஸ் அடுத்த ஹெட்லைன் பார்த்தோமா, இப்படிதான் நம்ம போய்க்கிட்டு இருப்போம். ஆனா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், டாஸ்மார்க் அரசாங்கமே நடத்துது. ஆனா அந்த டாஸ்மாக்ல கிடைக்கக்கூடிய ஒரு மலிவு விலையான மதுபானத்தை கூட வாங்கி இவங்களால குடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய வருமானம் இருக்கும். இவங்களுடைய இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் சில தீய சக்திகள் என்ன பண்றாங்கன்னா, சாராயன்ற பேர்ல, ஆல்கஹால்ன்ற பேர்ல கண்ட நச்சு பொருளை போட்டு விஷச்சாராயத்தை உருவாக்கி ரொம்ப மலிவு விலையில இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்களும் பாவம் அந்த உடல் வசதியை காரணம் காட்டி ஆல்கஹால் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு லிக்விட் அவங்களுக்கு தேவைப்படுது, இது மலிவு விலையில கிடைக்கும் அப்படின்னு வாங்கி குடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்து போயிருது. சரிங்க, நம்ம ஊர்ல ஒரு ஆளு புதுசா குடியேறினாலே அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஒரு புது கடை வச்சாலே அந்த ஒரு புது கடை திறந்துருக்குப்பா நம்ம பேசிக்குவோம். இது வழக்கம். அப்போ ஒரு ஊர்ல இந்த மாதிரி கள்ளசாராய வியாபாரம் நடக்கு, ஜனங்க போய் குடிச்சுக்கிட்டு வராங்க, இது அக்கம் பக்கம் தெரியாம இருக்குமா? அப்ப இதுல யார் மேல தப்பு இருக்கு? வெறும் அரசாங்கத்தை மட்டும் தான் குறை சொல்ல முடியாது. அவங்க மேலேயும் தப்பு இருக்கிறது சரி. அதே சமயத்துல அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்க? அரசாங்க நடவடிக்கை எடுக்கலையா? நீங்க ஒண்ணும் தெரியலங்க. பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் ஒண்ணு சேர்ந்து போய் அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சு கொண்டு போய் அரசாங்கத்திட்ட ஒப்படைங்க. உங்களை யார் என்ன கேட்க முடியும்? சொல்ல போனா நீதிமன்றம் உங்களுக்கு இது சம்பந்தமா கௌரவிப்பாங்க உங்களை. அந்த மாவட்ட கலெக்டர் பிரசாந்த் பாதிக்கப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல் நேரில் போய் பார்த்திருக்காரு. அதே மாதிரி இது தொடர்பா கோவிந்தராஜ் எனும் கண்ணுக்குட்டி அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து 200 லிட்டர் ஆல்கஹால், அதாவது சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன புண்ணியம் அப்படின்னு தான் தோணுது. சரி, இருந்தாலுமே இன்னும் வரப்போற மரணங்களை தடுக்க இது கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். இருந்துட்டு போகுது. என்னுடைய இன்னொரு ஆதங்கம் என்னன்னா, நம்ம நிறைய பேர் நம்மள சொல்றோம் இல்லையா, நான் ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்துட்டு வரேன், எனக்கு ரொம்ப உடம்பு வசதியா இருக்கு, கொஞ்சம் சாராயம் குடிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சாக்கு போக்கு தாங்க. ஏங்க, தமிழன் தாங்க உணவிலே ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடை கண்டுபிடிச்சவன். அப்படி அசதியா இருக்குன்னா நம்மள்ட்ட இல்லாத சாப்பாடெல்லாம், நம்மள்ட்ட இல்லாத பல வகைகளா, நம்மள்ட்ட இல்லாத கஞ்சி என்ன இல்லை நம்மள்ட்ட, அதை குடிச்சு உடம்பு தேத்திக்கோங்க. அப்படி உங்களுக்கு போதைக்கு ரொம்ப அடிமையா இருக்கீங்களா, உங்களால முடியலையா, கல்லு குடிச்சிட்டு போங்க. நம்ம சீமானந்தன் சொன்ன மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கள்ளச்சாராயம், விஷசாராய சம்பவங்கள் நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. பலமுறை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா இந்த முறை கொஞ்சம் உயிர் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யார் எடுக்கணும்? இதுக்கு யார் பொறுப்பு? ஏன் எடுக்கப்படல? இப்படி பல கேள்விகள் மக்களால அரசாங்கத்துக்கு வைக்கப்படுது. இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. சரிங்க, தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கவர்மெண்ட் டைரக்டா நடத்துறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அப்படி கவர்மெண்ட் கடைகள்ல ஒயின் ஷாப் இருந்துமே கவர்மெண்ட்கே போட்டியா இவங்க இப்படி கள்ளச்சாராயம் நடத்துறாங்கன்னா, அப்ப அதுக்கு யார் பொறுப்பு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட் அபிஷியலாவே டாஸ்மாக், அதாவது ஒயின் ஷாப்பை அவங்களே ஓன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே இப்படி இல்லீகலா கள்ளச்சாராயம் விற்கப்படுதுன்னா அவங்க தான் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து ஆகணும். மக்கள் இதுல சில பேர் என்ன குற்றச்சாட்டு வைக்காங்கன்னா, நீங்க மக்கள் நலனுக்காகலாம் நீங்க ஒன்றும் பண்ணிட வேண்டாம், அட்லீஸ்ட் உங்களுக்கு போட்டியா ஒருத்தன் கள்ளச்சாராயம் நடத்துறான், அப்படியாவது ஆக்ஷன் எடுங்க, அதன் மூலியமாவது எங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ரயில் விபத்து நடந்துச்சு. அது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம் தான். பாவம், அங்க பாதிக்கப்பட்டவங்கள நம்ம ரயில்வே மந்திரி போய் பார்க்க போயிருக்காரு. அதை தமிழ்நாடு அரசு, விடியல் அரசு ரொம்ப கேவலமா பேசியிருந்தாங்க. சரி, அதாவது ஒரு விபத்துங்க. இப்ப இங்க நடந்திருக்கிறது ஒரு கிரைம், ஒரு பெரிய குற்றச்செயல். இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போகுதுங்க? இதோட எனக்கு ரொம்ப நாளா இன்னொரு டவுட்டும் இருக்குங்க.
ராணுவத்திலேயே பாதிக்கப்பட்டு இறந்து போன குடும்பத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் தான் இவங்க நிதி ஒதுக்குறாங்க. கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போன குடும்பத்துக்கு இவங்க 10 லட்சம் கொடுக்குறாங்க. நான் நிதி கொடுக்கறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு ராணுவ வீரன், நாட்டுக்காக உயிரை மறிக்கிற ராணுவ வீரனை விட போதைக்கு அடிமையாகி போதை பொருளை குடிச்சு இறந்து போனவன் பெருசா அப்படின்றதான் நிறைய மக்களுடைய கேள்வியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஈமான் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, மனுஷன் சரியா கேட்டிருக்காருங்க, தப்பே இல்லை. அதாவது 10 லட்சம் ரூபாய் நீங்க நிதி கொடுக்குறீங்களே, இது யார் பணம்? அரசாங்க பணமா? கரெக்டா? அது யார் பணம்? மக்கள் வரி பணம். நீங்க அதுல இருந்து கொடுக்கறத விட அந்த நிதியை அரெஸ்ட் பண்ணீங்களே நீங்க ஒருத்தனை, இந்த கேஸ் சம்பந்தமா எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அவன் எவ்வளவு பணம் வச்சிருப்பான், அவன்கிட்ட இருந்து புடுங்கு, அதை எடுத்து மக்கள்கிட்ட கொடு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. என்ன பதிவு பேச தப்பே இல்லைங்க. இந்த இழப்பீடு நிதி சம்பந்தமா இன்னொரு கருத்தை கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணுங்க. அதாவது இந்த குடிச்சு இறந்து போனவங்க என்ன போதைக்கு அடிமையா இருக்கலாம், சாரைத்தால அவங்க இறந்துருக்கலாம், அவங்கள நம்பி இருக்கிற குடும்பம் வந்து நல்லவங்க தான், அவங்களுக்கு அந்த நிதி போய் சேர்றதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனா இந்த ராணுவ குடும்பத்துக்கும் இதுக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் அரசாங்கம் பண்றது ஒரு கேள்வியா இருக்குது. அதே மாதிரி இந்த சம்பவம் தொடர்பாக டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தோடைய அலட்சிய போக்கு தான் மக்களுடைய இந்த அவதி நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல அரசாங்க அதிகாரிகளுக்கும் போலீஸ்காரங்களுக்குமே கொஞ்சம் தொடர்பு இருக்கு, அவங்க யாருன்றதை அரசாங்கம் கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. எடப்பாடி அவர்கள் கூட எங்களால முடிஞ்ச தொகையா 5000 ஒவ்வொரு குடும்பத்துக்கும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதங்கத்தையும் அரசாங்கத்துக்கு உண்டான சப்போர்ட்டையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? முழுக்க முழுக்க இது அரசாங்கத்துக்கு மேல மட்டும்தான் தப்பா, இல்ல கள்ளசாராயம் கள்ளத்தனமா போய் குடிச்சு இறந்து போனவங்க மேலேயும் தப்பு இருக்கான்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.